ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஜிம்முக்கு போய் 1.5 மாதம் தான் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு ஒரு காம்படிஷன் வந்துச்சு. அதில் வந்து நம்ம வந்து கை இப்படி இருக்கே, எது கலந்துக்கிட்டு வேண்டான்னு சொல்லி அப்படி தான் தோணுச்சு. பட் நம்ம வந்து இதை வச்சு நம்ம எப்படியா மேலே வரணும்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம கை இப்படி இருக்குது, நம்ம இதை வச்சு கொஞ்சம் முயற்சி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் அதுக்காகவே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஜிம்முக்குள்ளேயே போனேன். பட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகி சரி நம்ம அந்த போட்டியில் கலந்துப்போம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் கலந்துக்கிட்டேன். இந்த இதில் கையை பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய லெஃப்ட் ஹேண்டுக்கு எனக்குள்ள வித்தியாசம். லெஃப்ட் ஹேண்ட் இந்த பக்கம் திரும்பி இருக்கும், அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நானும் அதை மாத்திரமாக தான் நினைக்கிறேன். பட்டு அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், சரியாயிரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட்டு அதில் வந்து நான் காம்படிஷன் ஸ்டேஜ் ஏறி என்ன பண்ணுறேன்னே தெரியாது. பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான், அவங்கள்ட்ட கேஷுவலாக கை கொடுத்து பேசிக்கிருந்தேன் அவர்கிட்ட. பட் அப்போல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரியாது. ஸோ நான் ஜிம்முக்கு உள்ளே போய் ஸ்டேஜில் போய் சும்மா நான் ஃப்ரீயாக இருந்தேன், சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு எல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது, நான் வீடியோவில் பார்த்தது, அப்புறம் எனக்கா என்ன தோணுதோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லோரும் கரெக்டான ஜிம் போஸ்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சதை பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து பெஸ்ட்டாக ஒரு 6 பேரை எடுத்தாங்க. அந்த 6 பேரில் நானும் ஒரு ஆள். அது எனக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சரி பரவாயில்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் போஸ்டிங்லாம் கரெக்டாக போடணும். அப்போ அந்த செகண்டில் ஒரு 2-3 போஸ்டிங் சொல்லி கொடுத்தாங்க. அது எதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன். பட் எல்லோரும் ஒரு மாதிரி மூவ் பண்ணி போடுவாங்க. பட் நான் வந்து நின்ற இடத்த விட்டு நகர மாட்டேன். பட் நகர்ந்து தான் போடணுமா, ஆனால் எனக்கு வந்து தெரியாதனால நான் ஒரே இடத்த நின்றுக்கிட்டு சும்மா போட்டுக்கிருந்தேன். முன்னாடி பின்னாடி எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தேன். பட்டு எனக்கு ஜிம் போஸ்டிங்லாம் அவ்வளோவா தெரியாது. அப்போ வந்து நான் எதுவுமே கற்றுக்கல, சும்மா ஏனோ வேணும்னு கற்றுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் வீடியோவில் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன். பட் எனக்கு வந்து வீடியோ பார்த்து போடுறது, இந்த மாதிரி போடுறது தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் வீடியோ பார்த்து இவங்க நல்லா போடுறாங்க, அப்போ இதே மாதிரி நம்ம போடணும்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்து பட் அதுதான் நான் போட்டுட்டு இருந்திருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஏதோ தானே போட்டுக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்து 6 பேக் நான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னால் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அதை ரெடி பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மகிட்ட 6 பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே போய் எல்லாம் காலை தூக்கி வச்சு போட்டுக்கிருந்தாங்க. எனக்கு ஒர்க் அவுட் எப்படி என்னால் 2 கையை வச்சு மேலே தூக்கி போட முடியாது. இது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது பேர் வந்து டபுள் ஆம் ஏதோ சொல்லுவாங்க பேர், எனக்கு தெரியல, எதுவுமே தெரியாது இப்போ வரைக்கும். பட் இப்போ போக தான் தெரியும், கற்றுக்குறோம், எல்லாத்தையும் கற்றுக்கிறணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் கையை சிங்கிளாக தூக்க முடியாது. அதனால் ரைட் ஹேண்டோட சப்போர்ட்டோடு தான் தூக்குவேன். தூக்கி 6 பேக் காமிக்கணும், அதில் 6 பேக் காமிச்சிருந்தேன். இதில் வந்து எனக்கு ஜிம் போஸ்டிங் தெரியாதனால பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து தான் போட்டுக்கிருந்தேன். இங்கிட்ட அங்கிட்ட என்னத்தையோ பார்த்துக்கிட்டு அவங்க சொல்ல போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா, இதில் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணதில் கொஞ்சம் 6 பேர் இருக்கனால 6 பேர்த்தில் எனக்கு வந்து 6 ப்ரைஸ் கிடச்சிச்சு. எனக்கு ப்ரைஸே கிடைக்காதுன்னு நினச்சேன். பட் 6 ப்ரைஸ் கிடச்சிச்சு. அதனால நானும் உங்கள்கிட்ட சொன்னது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்களால் இது முடியாது, இதை பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணாமல், என்னால் முடியுதோ முடியலையோ சும்மா கலந்துக்கோங்க. பட்டு நீங்கள் கலந்துக்கிறதே ஒரு வெற்றி தான். நானும் அப்படி தான் நினச்சேன். நான் கலந்துக்கிறதே ஒரு வெற்றின்னு தான் நினச்சேன். பட் அது இப்போ வந்து எனக்கு ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ் ஆகிடுச்சு. இதனால் என்னோடய கையை சரி பண்ண எனக்கு நம்பிக்கை இருக்குது. கையை சரி பண்ணின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதே மாதிரி நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.